எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு சார் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது. நாங்கள் கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது கமலே சொல்லிட்டார். இப்போ இன்றைக்கி சொல்லிட்டார். பிரச்சனை என்னென்னா, அதாவது அந்த ஆடியோ வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் இருந்தார். சும்மா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நம்மெல்லாம் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கமல் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னட மொழி அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு சாதாரண விஷயம், ஒரு சினிமா விழா, அது ரொம்ப 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 சாதாரணமாக பேசுனா அது ஒரு சினிமா விழா, சினிமா மேடை. அதில் ஒரு கேஷுவலாக சொன்ன வார்த்தையை ரொம்ப பர்டிகுலராக, அதாவது எப்படி நீங்கள் அப்படி சொல்ல போகலாம், அதாவது தமிழ்லேருந்து கன்னடா பிறந்ததுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பிரச்சனையாக்கி, அதாவது இது அதான் சொல்லணும், இது ஒன்றுமே இல்லை, இந்த மேட்ரு ஒன்றுமே இல்லை, சும்மா கடந்து போக வேண்டிய ஒரு மேட்ரை அதை பிரச்சனையாக்கி கர்நாடகாவில் கமல் மன்னிப்பு கேட்கணும், தமிழ்லேருந்து வந்ததல்ல கன்னடம் அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது நம்ம தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம்னு கமல் சொல்லியிருக்காரு. தமிழ்லேருந்து வந்ததில்லை, எங்கள் கன்னடம் தனி மொழி இல்லை, நாங்கள் வேறு மாதிரி தக் லைஃப் ஆன ஆளுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு இதை ஒரு பிரச்சனையாக கமல் இப்படி சொல்ல போச்சு, கமல் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பிரச்சனையாக பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே பாருங்களேன் இந்த சர்ச்சை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ இந்த சர்ச்சையில் கமல் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. அங்கே உள்ள பல அரசியல் கட்சிகள் இதுக்குள்ளே களமிறங்கிட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் சொன்னது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே கமல் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஸோ எல்லாருமே கமலை ஒரே நிலையில் தாக்குதல் நடத்துகிறாங்க. என்ன தாக்குதல்னா, கமல் மன்னிப்பு கேட்கணும். ஸோ கமல் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. கமல் சொன்னது பார்த்தீங்கன்னா சரியான விஷயம், தப்பான விஷயம் கிடையாது. அவர் யதார்த்தமாக தான் அதை சொன்னார். நம்ம முதலே சொன்ன மாதிரி யதார்த்தமாக ரொம்ப சாதாரணமாக சொன்ன விஷயந்தான், அது சரியான விஷயந்தான். அதாவது தமிழ்லேருந்து வந்த மொழி தான் கன்னட மொழி. ஸோ அப்படி இருக்கும்போது சரியான விஷயத்தை சொல்லிட்டு ஏன் கமல் மன்னிப்பு கேட்கணும்? இப்போ ஒருத்தன் திருடுறான், இல்லை பொய் சொல்கிறான், இல்லை ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறான், அவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் அவன் மன்னிப்பு கேட்குறது நியாயம் இருக்குது. எதுவுமே தப்பே செய்யாத ஒருத்தனை கூப்பிட்டு நீ மன்னிப்பு கேளுன்னா எப்படி மன்னிப்பு கேட்பான்? கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார். ஏன்னா கமல் தமிழர், தமிழ் உணர்வு உள்ளவர். அதாவது வெறும் உணர்வு உள்ள மனிதர் மட்டும் கிடையாது, நடிகர் மட்டும் கிடையாது. அவர் அதாவது எப்படி சொல்கிறது, தன்னுடைய கருத்து அதை பதிவிட்டது சரி அப்படிங்கிறதுல அழுத்தமாக இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயது கடந்த ஒரு மூத்த நடிகர், இந்த மண்ணின் பிரதிநிதி. அவர் புரிதவங்களுக்கு அவர் சொன்ன கருத்து தவறில்லைன்னும் போது எதுக்காண்டி மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, கமல் தனியாக நின்று போராடிட்டு இருக்காரு. கமலுக்கு துணை யாராவது இருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா யாருமே இல்லை. அதாவது சீமான் குரல் கொடுக்குறாரு, வேல்முருகன் குரல் கொடுத்துருக்காரு, மற்ற யாருமே கமலுக்கு துணையாக இல்லை. நடிகர் சங்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 4-5 நாள் கழித்து மெதுவாக அதாவது பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையெல்லாம் பண்ணி கமலுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நடிகர்கள் பல பேர் இருக்காங்களே, பிரபல நடிகர் இருக்காங்க, ரஜினி விஜய்லேருந்து இன்னும் பல பிரபல நடிகர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கமலஹாசன் குரல் கொடுக்கலாமே. நீங்கள் இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா பிரச்சனையாக பாருங்கள். அதாவது இது நீங்கள் ஒரு தேசத்து பிரச்சனையாவோ, மொழி பிரச்சனையாவோ, ஒரு இன பிரச்சனையாவோ பார்க்காதீங்க, விட்டுருங்க. பார்க்கலைன்னா விட்டுருங்க. ஆனால் ஒரு சினிமா பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா கூட, ஒரு படம் தக் லைஃப்ங்கிறது ஒரு படம் கிட்டத்தட்ட இன்றைக்கி கர்நாடகா வெளியில்லைன்னா கிட்டத்தட்ட 20-30 கோடி நஷ்டமாகும். உண்மை நிலவரம் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு சினிமா தொழிலில் கமலஹாசன் இருக்கார். சினிமா தொழிலில் இருக்கிற கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தையால், சினிமா மேடையில் சொன்ன ஒரு வார்த்தையால் அவருக்கு ஒரு நெருக்கடி இன்றைக்கி வந்திருக்கு. அந்த படம் அங்கே வெளியிட முடியாதுன்னா சினிமா கூட்டம் மொத்தமாக ஒன்றா சேரணுமா வேணாமா? யாருமே கமலுக்கு எப்படி சொல்கிறது, ஆதரவு தெரிவித்து தங்களுடைய குரலை வெளியில் சொல்லவே இல்லை. யாருமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க. மொத்தமாக பாருங்கள், எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், கர்நாடகாக்காரவங்களுடைய ஒரு செயல்பாடும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய செயல்பாடும் பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அந்த உணர்வோடு இருக்காங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கமல் பேசுனது சரிதான், கமல் மன்னிப்பு கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க மக்கள். புரியுதா உங்களுக்கு? மக்கள் கேட்குறாங்களோ, அரசியல் தலைவர்களும் அதை தான் வலியுறுத்துறாங்க. இல்லை, அரசியல் தலைவர்கள் யாருமே வாயை திறக்கலைங்க. யார் வாயை திறந்திருக்காங்க நீங்கள் சொல்லுங்க? சீமான், வேல்முருகனை தவிர வேற எந்த அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அதாவது ஆதரவை கமலுக்கு தெரிவிச்சிருக்காங்க சொல்லுங்க? இல்லை, சினிமா நடிகர்கள் யார் கமலுக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க. இவங்க சொல்லியிருக்காங்க
பண்ணுங்கன்னு நான் இப்போ ஓகேன்னு ஒத்துக்கிறேன். யாருமே தெரிவிக்கல, உண்மைதானே அது? அப்படி இருக்கும்போது தனியாக தானே கமல் நின்று போராடுறாரு. இப்போ இதே அப்படியே கர்நாடகா பக்கம் போய் பாருங்கள். இது ஒரு சாதாரண விஷயம். இதை வந்து பிரச்சனையாக்கி கமல் மன்னிப்பு கேட்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணும்? ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கமல் நடுவில் வருத்தம் கூட தெரிவிச்சிட்டார். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா அங்கே உள்ள சினிமா அமைப்பு போராடுது, அங்கே உள்ள அரசியல் எல்லாமே இதை பெரிய அரசியலாக்கி பிரச்சனை பண்ணுது. எல்லாருமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்தமே வந்து கர்நாடகா ஸ்டேட்டே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து யாராவது வந்து கமலுக்கு துணை நிற்கிறாங்கன்னா யாருமே நிற்கலை. கேவலம் இது. சார், இங்கே உள்ள சினிமா அமைப்புகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னு இது ஒரு இதாக வச்சு, சினிமா அமைப்புக்குள்ள ஒற்றுமை இருந்தால் பல நேரங்களில் பல பிரச்சனைகளாக ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். இப்போ கமலுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குது. எந்த சினிமாக்காரன் குரல் கொடுத்தா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யார் குரல் கொடுத்தா? ரஜினி கொடுத்தாரா? விஜய் கொடுத்தாரா? ரஜினி நடிகர், 50 வருஷம் நண்பர் எல்லாம் இருக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி மௌனமாக இருக்கார். விஜய் வந்து என்ன சொல்கிறாரு? நான் ஒரு கட்சி தலைவங்கிறாரு, இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேங்கிறாரு. எந்த நாட்டை காப்பாற்ற போகிறார்? தமிழ்நாட்டை தானே காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தானே எலெக்ஷன் நிற்க போகிறாரு. ஒரு தமிழ் நடிகர் தானே அவர், ஒரு தமிழன் தானே. அப்போ ஒரு தமிழனுக்கு தமிழனாக கூட குரல் கொடுக்கலையே. ஒரு தலைவராக கொடுக்க வேணாம், ஒரு கட்சி தலைவராக கொடுக்க வேணாம், ஒரு நடிகனாக கொடுக்க வேணாம், ஒரு சும்மா ஒரு சக மனிதனாக கூட குரல் கொடுக்கலையே. ஒரு நடிகன் எதுவுமே செய்யலையே. விஜய்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் நிஜமாக சொல்கிறேன், விஜயெல்லாம் என்ன பண்ணிட்டார்? இந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லா கேட்டுக்குங்க, மற்ற அரசியல்வாதிகளை விட விஜயினுடைய பங்களிப்பு இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, விஜய் வந்து இதே சினிமா துறையில் இருக்கிறவர். சினிமா துறையினுடைய புகழ், சினிமா துறையினுடைய பேரை வச்சு தான் விஜய் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி நான் அடுத்த வர எலெக்ஷனில் நிற்க போகிறேன், 26 ஜெயிக்க போகிறேன், முதலமைச்சர் ஆக போகிறேன், எல்லா கனவுகளுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, கனவு காணுங்க, அது நடக்கட்டும், வேண்டாம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் உங்களுடைய குரல் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன உங்களுடைய பதிவிடுங்க உங்களோட கருத்தை. முக்கியமான ஒரு சூழ்நிலையில் உங்களோட கருத்தை பதிவிட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் நினைப்பாங்க, ஓ விஜய் சொல்லியிருக்காரு, ஓ இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ எதுவுமே இல்லையே. அறிவுபூர்வமான ஒரு கருத்தை சொல்லலாம், இல்லை அறிவுபூர்வமாக வேண்டாம், சாதாரணமாகவே ஒரு கருத்தை சொல்லலாம். மொத்தத்தில் கருத்தே பதிவிட விரும்பலை அப்படின்னா என்ன ஸ்டாண்ட் உங்களோடது? அப்போ உங்களுடைய அரசியல் பார்வை என்ன? நாளைக்கு அரசியலில் வரணும்னு சொல்கிற நீங்கள், உங்களுடைய பார்வை தான் என்ன? அரசியல் பார்வை என்ன? எல்லாத்துக்கும் நீங்கள் மௌனம் காப்பீங்கன்னா ஏன் மௌனம் காக்குறீங்க? எதனால் மௌனம் காக்குறீங்க? காரணம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சார், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள திரையுலகமும் அப்படி தான் இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. அங்கே உள்ள மக்களும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒற்றுமையாக கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. அதே பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றமும் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் என்ன, நீங்கள் என்ன ஒரு மொழி ஆய்வாளரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு நீதி அரசனுடைய கருத்து. ஆனால் நம்ம அந்த கருத்து இன்றைக்கி மத்தியானம் வந்திருக்கு அந்த தீர்ப்பு. அதாவது இந்த வழக்கை ஒரே நாளில் விசாரணைக்கு எடுத்து கமல் தான் இந்த வழக்கை வந்து தொடுக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வந்து கர்நாடகாவில் தக் லைஃபை வெளியிடுறதுக்கு அனுமதி வேணும், அதே நேரத்தில் அனுமதி கொடுத்ததோட பாதுகாப்பு கொடுக்கணும், தேட்டரில் வர அதாவது மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு வழக்கை வந்து கமலஹாசன் தொடுக்கிறாரு கர்நாடகா நீதிமன்றத்தில். அந்த வழக்கை ரொம்ப சீக்கிரமாக ஒரே நாளில் விசாரித்து அந்த விசாரணை என்னங்கிறது கூட தெரியாமல் தீர்ப்பை உடனே சொல்கிறாங்க. ஒரே நாளில் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? நீங்கள் இது வந்து தள்ளி வைக்கிறேன், தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன், படத்தை வெளியிட வேண்டாம் தற்காலிகமானு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து எது சரி எது தப்புன்னு ஒரு ஆய்வே இல்லாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கி நாம் வந்து நான் சொன்ன கருத்து இல்லை, இது வந்து மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி எல்லாருமே இது கேட்குறாங்க. இன்றைக்கி இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் திறந்து பாருங்கள், இந்த கருத்து எல்லா பக்கமும் எல்லாரும் பதிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாரு? மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நான் கேட்குறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய நெசசிட்டி என்ன? மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை என்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம் இருக்குது? சரியான கருத்தை பதிவிட்டுட்டு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கமல் என்ன சொல்கிறாரு? ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதத்தை கூட நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் வந்து வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காரே தவிர மன்னிப்பு எங்கேயுமே கேட்கல. அப்போ கமலுக்கு மன்னிப்பு கேட்குறதுல என்ன ஈகோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் சார், ஒரே ஒரு விஷயம், இந்த வழக்கு இப்படி வந்திருக்கு, இது வந்து இப்போ கன்னட மக்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்றத தீர்ப்பு சொல்லலாம் இல்லையா? ஆனால் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள். எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு எப்படி சரியான தீர்ப்பாக இருக்கும் எனக்கு தெரியல. நான் ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை நான் விமர்சனம் பண்ணலை. நம்மளுடைய தமிழ் மக்கள் நம்மளுடைய தமிழ் உணர்வோடு கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக கேட்கக்கூடிய கேள்வியாக இது இருக்குது. அதுக்கு என்ன பதில்?
சார் கமல் படம்னால ஏன் சார் இந்த மாதிரி ஏதாவது இல்லை கமல் படம்லாம் இதில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எல்லா படத்துக்கும் இதுதான் பிரச்சனை. காவேரி நீர் தரமாட்டோம், காவேரி நீர் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தரமாட்டோம்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை. அங்கே ஒரு பிரச்சனை வந்தால் உடனே என்ன பண்ணுறது, படத்தை வெளியிட மாட்டோம், தமிழ் படத்தை வெளியிட விட மாட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து எப்படின்னா சினிமாவை கை வைக்கிறாங்க. சினிமான்னு எல்லா பக்கமும் சினிமாவை கை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாங்க. கர்நாடகாக்காரங்க வந்து பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாங்க. அது தப்பு. இப்போ வந்து நம்ம காந்தாராலேருந்து பார்த்தீங்கன்னா KGF 1, 2 பல படங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஓடி சக்கப்போடு போட்டிருக்கு, கோடிகளில் வந்து கலெக்ஷன் அள்ளியிருக்கு. நம்ம எந்த காலத்துலையுமே அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. ஒரு கன்னட படம் இங்கே ரிலீஸ் ஆகக்கூடாதுனோ இல்லை கன்னட மக்கள் இங்கே வரக்கூடாதுனோ எந்த பிரச்சனையுமே நம்ம பண்ணதில்லை, எந்த சூழ்நிலையும் நம்ம பண்ணதில்லை. அவங்கள நம்ம சகோதரர்களாக நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பார்வை அப்படி இல்லை. அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவங்களோட இனம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல தான் பார்க்குறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு பிரச்சனைன்னும் போது இப்போ கமல் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாரான்னா மன்னிப்பு கேட்க மாட்டார், மன்னிப்பு கேட்கக்கூடாது. இதுதான் அவசியமே கிடையாது. இல்லை, கேட்கணும் அவசியம் கிடையாது, கேட்கவும் மாட்டார். பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் மக்கள், இன்னும் முக்கியமான எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவாக தங்களுடைய குரலை இப்போ பதிவிடணும். இப்போ சரியான தருணம், சரியான நேரம். இந்த நேரத்தில் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். கன்னட மக்கள் அவங்க கர்நாடகாவில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு கருத்தை, ஒரே கருத்தை, தவறான கருத்தாக இருந்தால் கூட அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கமலஹாசன் சொன்ன கருத்து சரியான கருத்து. ஆனால் இந்த இடத்துல கமலஹாசனுக்கு பின்புலமாக பக்கபலமாக யார் இருக்காங்கன்னா யாருமே இல்லை, தனித்து நிற்கிறார். அப்படி தானே சொன்னேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தனித்து தான் நிற்கிறார் கமலஹாசன். இனிமேலாவது இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவது, நான் தீர்ப்பை எதிர்த்து சொல்லலை, இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவது அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படிங்கிறத சரியாக புரிய வைக்கிற மாதிரி நம்மளுடைய ஒற்றுமையை நம்ம காட்டணும். நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் நம்மளுடைய ஒற்றுமை இருக்குல்ல, அந்த ஒற்றுமையை நம்ம காட்ட சொல்கிறேன். இப்போ வந்து தக் லைஃப் வந்து நாளைக்கு வெளியிட ஆகாது அப்படின்றத கமலஹாசனே சொல்லிட்டார். ஏன்னா கமலஹாசன் மன்னிப்பு கேட்க விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்டால் தான் வெளியிடுவோங்கிறாங்க. ஸோ இந்த சிக்கலான சூழ்நிலையில் கமலஹாசன் இதைத்தான் செய்ய முடியும், செஞ்சுருக்காரு. இப்போ இதனால் பெரிய பொருளாதார நஷ்டம் அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு. புரியுது உங்களுக்கு? பரவாயில்ல, 20 கோடியோ 30 கோடியோ போனாலும் போகட்டும், ஆனால் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி கமல் ஸ்டாண்ட் அடிக்கிறார். பார்த்தீங்களா? அங்கே தான் கமலாக நிற்கிறார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.